Okay, so contiguous array, given a binary array கொடுத்துருக்காங்க, return the maximum length of contiguous subarray with an equal number of ones and zeros. நம்ம என்ன ரிட்டர்ன் பண்ணணும், சப்பரே உடைய மேக்ஸிமம் லென்த் ரிட்டர்ன் பண்ணணும். எந்த சப்பரேக்கு ஒன்ஸ் அண்ட் ஜீரோஸ் ஈக்குவலாக இருக்கும் அதோடைய மேக்ஸிமம் லென்த் ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இந்த கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்பரேல ஒன்ஸ் அண்ட் ஜீரோஸ் ஈக்குவலாக இருக்குது, லென்த் என்ன 2. இந்த சப்பரேல ஒன்ஸ் அண்ட் ஜீரோஸ் ஈக்குவலாக இருக்குது, கரெக்டாக லென்த் என்ன 4. இந்த சபரில ஒன்ஸ் அண்ட் ஜீரோஸ் ஈக்குவலாக இருக்குது, லென்த் என்ன 6, கரெக்டா. இதில் மேக்ஸிமம் என்ன 6, அதான் ரிட்டர்ன் பண்ணணும், கரெக்ட். ஸோ இதில் யூ கேன் ஹாவ் அ ப்ரூட் ஃபோர்ஸ் லாஜிக். ப்ரூட் ஃபோர்ஸ் என்னது, எல்லா சபரையும் பார்க்கணும். வச்சு ஐ இங்கே ஒரு பாயிண்ட் வச்சுக்கோ, ஐன்னு ஜே இங்கே இருக்கும். ஸோ இந்த சப்பரே ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஒன்ஸ் அண்ட் ஜீரோஸாக இருக்கான் பாரு. ஓகே, ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஒன்ஸ் அண்ட் ஜீரோஸ் செக் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கவுண்டர் ஒன்று வச்சுக்க தேவையில்லை. ஒரு சம்மில் என்னன்னா இந்த ஐயோட வேல்யூ ஆட் பண்ணிவிடு. 0 இருந்தால் -1 ஆட் பண்ணு, 1 இருந்தால் +1 ஆட் பண்ணு. அப்போ இந்த சம்மு 0 இருந்தால் ஒன்ஸ் அண்ட் ஜீரோஸ் ஈக்குவலாக இருக்குன்னு அர்த்தம், கரெக்ட். அதுக்கப்புறம் இங்கே வரும்போது பாரு, இப்போ ஈக்குவலாக இருக்கா, இப்போ சம் 0 இருக்கா. அப்போ இதோட லென்த் என்ன 2, அதை இங்கே நோட் பண்ணிக்கோ. மேக்ஸிமம் லென்த்தும் 2, நார்மல் லென்த்தும் 2, மேக்ஸ் லென்த்தும் 2, ரைட். அடுத்து இங்கே வா, இப்போ 3 + 1, இப்போ சம் 0 இல்லை. அடுத்து இங்கே வா +1, சம் 0 இல்லை, ரைட். இதுமாதிரி ஆட் பண்ணிட்டே போகலாம். இப்போ இந்த சபரே இல்லை அப்படின்னா அடுத்து என்ன பண்ணணும், ஐயை இங்கே மூவ் பண்ணிக்கணும், ஜே இங்கேருந்து, ரைட். திருப்பி சம்மை 0க்கு இன்சைஸ் பண்ணிடணும். இன்சைஸ் பண்ணிட்டு சம்மை வந்து இந்த வேல்யூக்கு இன்சைஸ் பண்ணணும். இன்சைஸ் பண்ணிட்டு திருப்பி இதை ஆட் பண்ணிட்டே போகணும். எப்பப்பெல்லாம் 0 வருதோ அப்பப்பெல்லாம் லென்த்தை அப்டேட் பண்ணு, புது லென்த்தை பாரு. அது மேக்ஸ் லென்த்தோட அதிகமாக இருக்குன்னா மேக்ஸ் லென்த்தை அப்டேட் பண்ணிக்கோ. ஸோ திஸ் இஸ் ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச், திஸ் இஸ் ஆர்டர் ஆஃப் n², ரைட். இப்போ இன்னொரு விதம் என்னன்னா, நான் எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டே போகிறேன். ஓகே, அப்போ எனக்கு ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஒன்ஸ் அண்ட் ஜீரோஸ் வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா, இங்கே இப்போ இந்த கேஸில் சம்மில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஏதோ சம் 0 வரணும். 0 வந்தால் -1 பண்ணுறேன், 1 வந்தால் +1 பண்ணுறேன். இப்போ சம் பாரு, சம் ஃபஸ்ட் என்னவும் -1 வருமா, அப்புறம் +1 வருமா. ஓகே, இப்போ சம் 0 ஆகிடுச்சு. அப்போ ஈக்குவல் நம்பர் ஆஃப் -1 +1 வந்துருச்சு, ஓகேவா. ஓகே, ஸோ எந்த இடத்துல வருதோ இதோட லென்த் நமக்கு தேவை, கரெக்டாக. இந்த லென்த் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஸோ இனிஷியலாக இந்த சம் வந்து 0வாக இருந்தால் ஹேஷ் மேப்பில் வந்து -1 போட்டுக்கிறேன், இந்த இடத்துல -1 போட்டுக்கிறேன், ஓகேவா. இப்போ எந்த இண்டெக்ஸில் வந்து சம் 0வாக இருக்குது, இந்த இண்டெக்ஸ், இது என்ன இண்டெக்ஸு 1, கரெக்டாக. இந்த இண்டெக்ஸ் மைனஸ் இந்த வேல்யூ, அந்த 0 இருக்கிற வேல்யூ. இப்போ சம் 0 தானே இருக்குது, 0 -1, அப்போ 1 - 1 என்ன 2, அப்போ லென்த் 2. ஸோ இந்த இடம் -1 வச்சுக்கிறேன். எந்த இண்டெக்ஸில் ஈக்குவல் சம் வந்து இருக்குது, இந்த இண்டெக்ஸில். அப்போ இந்த இண்டெக்ஸ் மைனஸ் இந்த இது வேல்யூ என்ன 1 - 1 2, அப்போ 2 வேல்யூ இருக்குன்னு அர்த்தம். அப்போ லென்த் 2ன்னு எடுத்துக்கிறேன், கரெக்டாக. இப்போ அடுத்து என்ன பண்ணுறேன், +1 ஆட் பண்ணுறேன், கரெக்ட். இப்போ என்ன வேல்யூ என்ன இருக்கும், 1 இருக்கும். 1 ஏற்கனவே அந்த ஹேஷ் மேப்பில் இருக்கான்னு பார்க்குறேன், இல்லை. இப்போ 1 எந்த இண்டெக்ஸில் வந்திருக்கு, 1 2 2 இண்டெக்ஸில் 1 வந்திருக்கா. அடுத்தது +1 2, இப்போ 2 எந்த இண்டெக்ஸில் வந்திருக்கு, 3ல் வந்திருக்குது. அடுத்து +1 3 எந்த இண்டெக்ஸில் வந்திருக்கு, 4ல் வந்திருக்கு, கரெக்ட். அடுத்தது இதை பார், இங்கே வந்து 1 2 3 அப்புறம் 4 எந்த இண்டெக்ஸில் வந்திருக்கு, 5ல் வந்திருக்கு. ஸோ எந்தெந்த இண்டெக்ஸில் அதெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு நம்ம நோட் பண்ணிட்டோம், ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பி என்ன ஆகுது, -1 வருது, கரெக்டாக. -1 என்ன அர்த்தம், உன் சம்மு 3 ஆகிடும், 4 3 ஆகும். 3 ஏற்கனவே வந்திருக்கா, வந்திருக்கு. எந்த இண்டெக்ஸில் வந்திருக்கு, 3 4th இண்டெக்ஸில் வந்திருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்திருக்குன்னா என்ன அர்த்தம்னா, நடுவில் ஏதோ அடமெண்ட் ஆட் பண்ணி 0 ஆயிருக்குன்னு அர்த்தம். அப்போ ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஒன்ஸ் அண்ட் ஜீரோஸ் இருக்குன்னு அர்த்தம். இது எந்த இண்டெக்ஸு 6, அப்போ 6 - 4 2, அப்போ இதோட லென்த் 2. இப்போ லென்த் கண்டுபிடிச்சாச்சு, மேக்ஸாக வேணா அப்டேட் பண்ணிக்கும். அடுத்தது என்ன -1. இப்போ சம் எதில் இருக்கு, 3ல் இருக்கு. 3 - 1 என்ன 2. 2 ஏற்கனவே வந்திருக்கா, வந்திருக்கு. எந்த இண்டெக்ஸில், 3 இண்டெக்ஸில்.
இந்த கரண்ட் இண்டெக்ஸ் என்ன 7. அப்போ 7 minus 3 என்ன 4. அப்போ 4 elements வந்து ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஒன்ஸ் அண்ட் ஜீரோஸ் இருக்கு. கரெக்ட். இதை வச்சு இதுதான் ப்ரிஃபிக்ஸ் சம் உடைய மெத்தட் தான். நான் சம்மு வந்தால் 0 + 1 வந்தால் +1 பண்ணுறேன், 0 வந்தால் -1 பண்ணுறேன். என்னுடைய சம்மு ஏற்கனவே வந்துக்குன்னா என்ன அர்த்தம்? நடுவில் ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஒன்ஸ் அண்ட் ஜீரோஸ் ஆட் பண்ணியிருக்கேன்னு அர்த்தம். அப்போ அதோட லென்த் எப்படி தெரிஞ்சுப்ப? கரண்ட் இண்டெக்ஸ் ப்ரீவியஸாக அந்த சம் எங்கே வந்துச்சு அதோட இண்டெக்ஸ் ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் அது லென்த் தெரிஞ்சிடும். சரியா? ஸோ திஸ் இஸ் அ லாஜிக். ஸோ இந்த லாஜிக்கை வந்து கோட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு திங் ஐ ஹாவ் டு டிக்ளேர் அ ஹேஷ் மேப். ஹேஷ் மேப்பில் ஃபஸ்ட்டு வந்து என்ன சம்மு வந்திருக்கு, அப்புறம் எந்த இண்டெக்ஸில் வந்திருக்கு, ரெண்டுமே இன்டிஜர். ஓகே, ப்ரிஃபிக்ஸ்னு வச்சுப்போம். ப்ரிஃபிக்ஸ் சம் இது which is equal to new of hash map, அப்புறம் சம்மு 0லேருந்து ஆரம்பிக்கும். கரெக்டா? நமக்கு இண்டெக்ஸ்லாம் தேவை. கரெக்டா? அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த லூப் படிக்கணும். and I is equal to 0, I less than nums dot length I plus plus ஒரு வேல்யூவாக போகிறோம். கரெக்டா? இப்போ ஃபஸ்ட்டு திங் வந்து சம் கூட என்னத்தை ஆட் பண்ணோம்? உன்னுடைய நம்ஸில் இருக்கிற வேல்யூ ஒன்றா இருக்கு அப்படின்னா 1 ஆட் பண்ணு, இல்லைனா -1 ஆட் பண்ணு, 0 இருந்துச்சுன்னா. கரெக்ட்? சம்மில் ஆட் பண்ணிட்டியா? இப்போ நீ அப்புறம் என்ன பண்ணணும்? சம்மில் உன் ஹேஷ் மேப்பில் ஏற்கனவே இருக்கான்னு பார்க்கணும். கண்டெய்ன்ஸ் கீ ஏற்கனவே அந்த சம் வந்திருக்கா அப்படின்னு பார்க்கணும். வந்துருந்தால் அது கோட் அடிக்கணும். இல்லை சம்மில் ஏற்கனவே இல்லை அப்படின்னா, ஏற்கனவே அந்த சம் இல்லைன்னா என்ன பண்ணணும்? இந்த சம்மை போய் ஆட் பண்ணணும். அப்போ என்னத்தை ஆட் பண்ணணும்னா ப்ரிஃபிக்ஸ் டாட் புட் அந்த சம்மு எந்த இண்டெக்ஸில் வந்திருக்கு ஆட் பண்ணிட்ட. இனிஷியலாக நம்ம என்ன பண்ணோம்னா ப்ரிஃபிக்ஸ் டாட் புட் 0 வந்து -1 போட்டிருக்கணும் முன்னாடியே. ஏன்னா நம்ம இந்த இடத்துல ஸ்டார்டிங்லேயே எனக்கு ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஒன்ஸ் அண்ட் ஜீரோஸ் வரலாம்ல. அப்போ இங்கேயே சம் 0 ஆகிடலாம். சம்மு 0 ஆனால் எனக்கு இந்த லென்த் தெரியணும். என்ன 0 வந்து எங்கே வந்திருக்கு? -1 வந்திருக்கு அப்படின்னு போடணும். ரைட். இப்போ என்னுடைய வேல்யூ ஹேஷ் மேப்பில் இருக்குது. அதாவது ஆட் பண்ணிட்டே போயிட்டேன். என்னுடைய ஹேஷ் மேப்பில் இருக்குது. ஹேஷ் மேப்பில் இருக்குன்னா என்ன பண்ணணும்? கண்டெய்ன்ஸ் கீ இருக்குன்னா முதல்ல எனக்கு அந்த இண்டெக்ஸ் எடுக்கணும். ஓகே, விச் இஸ் I1 வச்சுப்போம். அப்போ என்னென்னா ப்ரிஃபிக்ஸ் டாட் கெட் ஆஃப் சம் அப்படி போட்டனாலே அந்த I1 இண்டெக்ஸ் வந்துடும் எனக்கு. ப்ரீவியஸாக அந்த சம் எங்கே வந்துருக்குன்ட்டு. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணணும்? மேக்ஸ் லென்த்துன்னு ஒரு வேரியபிள் வச்சுப்போம். மேக்ஸ் லென்த் இஸ் ஈக்குவல் டு 0. ஓகே, இப்போ மேக்ஸ் லென்த் இஸ் ஈக்குவல் டு மேத் டாட் மேக்ஸ் ஆஃப் இந்த மேக்ஸ் லென்த்தா. இப்போ நியூ லென்த் என்ன? நம்ம கரண்ட் I மைனஸ் I1. கரெக்ட்? ரைட். கரண்ட்டில் இப்போ ஏதோ சம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ சம் வந்து ஒரு வந்திருக்குது அப்படின்னா ப்ரீவியஸாக அந்த இண்டெக்ஸ் வந்திருக்கான்னு பார்க்குறோம். அது எந்த இண்டெக்ஸில் வந்திருக்குன்னு பார்க்குறோம். அதான் கெட்டு. ப்ரீவியஸாக அந்த சம்மு எந்த இண்டெக்ஸில் வந்திருக்கு அதான் I1. இப்போ I வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். இந்த I மைனஸ் I1 போட்டால் நம்ம இந்த லென்த் புது லென்த்து கிடச்சிடும். அந்த புது லென்த் வந்து ML-ஓட அதிகமாக இருந்தால் ML அப்டேட் பண்ணிக்கோ. கரெக்ட்? So this is what is done. Finally you have to return the max length. Okay, anything else is there? Prefix, let's try to run and see. Oh, this test case are passed.
good 50% thing. Okay, all the test cases are passed. So that's it. So time compressor is order of n. ஒரு வாட்டி தான் லூப் அடிக்கிற. You are using hash map. Hash mapல என்ன ரெகுலர் சம்மு எந்த இண்டெக்ஸ்ல வந்திருக்குன்னு ஸ்டோர் பண்ற. கரெக்ட். worst case அதுவும் ஆர்டர் ஆஃப் n டைம் காம்ப்ளெக்சிட்டி.